Hello guys, welcome back to our channel. நான் முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோஸ்க்குமே ஒரு கேப் இருந்திருக்கும் அண்ட் இப்போ போடுற இந்த வீடியோக்குமே கண்டிப்பாக ஒரு கேப் இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமாக முடியாமல் நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து டெங்கு ஃபீவர் இருந்துச்சு, அதனால ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓகே ஆனதுக்கப்புறமா சரி ஒரு டே இன் மை லைஃப் இன் மை ஹோம்ன்ற மாதிரி ஒரு ப்ளாக் போடலாம்னு நினச்சேன். அண்ட் நான் மார்னிங் 6 o'clock ஏஞ்சி உட்காந்துருக்கேன். எனக்கு 6 o'clock ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து வீடியோ எடுக்கும் போது 8 o'clock அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் சத்தியமாக என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க டைம் இப்போ என்ன அப்படின்னா 1 o'clock, அதாவது 12:58 ஆகிடுச்சு. 2 minutesல 1 o'clock ஆகிடும். நான் வந்து சவுண்ட் இருக்காதுன்னு நினச்சி 1 o'clock வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக வெளில வந்தேன். பட் இங்கே வந்து ஏன் டிராஃபிக்காக இருக்குன்னே தெரியல. இந்த மிட் நைட்டில் எங்கடா போறீங்க அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி மார்னிங் என்ன சாப்பாடு அப்படின்னா ஆப்பமும் சட்னியும். ஸோ வீட்டுக்கு போனால் தான் இப்படிலாம் சாப்பிட முடியுது. அந்த டேஸ்ட் இருக்குல்ல, டேஸ்ட்டு அப்பா அது ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன டேஸ்ட்டு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஒருத்தனை காமிச்சு தரேன். இதுவரை நான் எந்த வீடியோலையுமே நான் அவனை காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து காமிக்க போகிறேன். வாங்க போய் அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அவன் வந்து எங்கேயாச்சும் இருப்பான். எங்கே இருப்பான்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் பார்க்கணும். ஸோ அதனால் போய் தேடி கண்டுபிடிச்சி பார்ப்போம். நான் மெதுவாக அவனை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படி கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா? இந்த ஒரு ப்ரெட்டு தூக்கிட்டு வந்து தான் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா வரமாட்டான் இல்லைன்னா பெரிய ஆள். இப்போ நான் அந்த ப்ரெட்டு கொடுக்குறது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், பார்த்துட்டே இருப்பான். ப்ரெட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எப்படா சாப்பிடலாம், உட்காரு, எப்படா சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கைதா, குட் பாய். இவனை வச்சு காமெடி தான் பண்ணிட்டு இருக்கேன். 1 hour later. இன்னைக்கு நம்ம லஞ்ச் என்ன அப்படின்னா பருப்பு, முட்டைக்கோஸ் துவரன், அவியல், ஃபிஷ் ஃப்ரை. ஐயோ எனக்கு இப்போ சொல்லும் போதே வந்து அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது. 1 eternity later. திடுதிப்புன்னு ஒரு பிளானை போட்டு அப்படியே வந்து என் ஆச்சியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். என் அம்மாவோட அம்மா, அவங்கள பார்க்குறதுக்காக நாகர்கோவில் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த போகிற வழியில் வந்து இப்படி செமையான திங்ஸ்லாம் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன். இங்கே நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். பேக்கில் நான் ஒரு விஷயம் காமிச்சு கொடுக்குறேன் எல்லாருக்கும். ஓகே, நான் பேசுகிறது கேட்குதா தெரியல, பட் வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் காமிச்சு தரேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா என் பேக்லேயே தெரியுது, இது எங்கள் ஊரில் வந்து ரப்பர் மரம். ஆக்சுவலி இதுதான் வந்து ரப்பர் மரம். இது சின்னதாக இருக்குல்ல, பட் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா அவங்க வந்து ரப்பர் வெட்டுவாங்க. லைக் இங்கே வந்து கட் பண்ணி இந்த இடத்துல வந்து கட் பண்ணி இதுலேருந்து ரப்பர் வரும். அது எங்கே லைக் காமிச்சு கொடுக்குறேன். இங்கே ஒரு மரத்துலேயும் அது இல்லை. நான் வந்து அந்த சைடு இருக்குது, பட் ரொம்ப தூரம் என்னால் போக முடியல. பட் இன்னொரு விஷயம் நான் காமிச்சு தரேன். என்ன அப்படின்னா இங்கே வந்து ரப்பர் ஷீட் பண்ணுவாங்க. ஸோ ஷீட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின், அந்த மெஷின் என்னென்னு நான் காமிச்சு கொடுக்குறேன். இதுதான் ரப்பர் ஷீட் மெஷின். ஸோ இதில் தான் வந்து ரப்பர் ஊற்றி அப்புறம் ஆசிட் சம்திங் எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி இதில் வச்சு தான் வந்து ரப்பர் ஷீட் பண்ணுவாங்க. ஸோ ஷீட் பிக்சர் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து தான் வந்து எரேசர் வந்து எடுக்கிறாங்க. நான் வந்து காமிச்சு தரேன். இங்கே தண்ணி போகுது, இங்கே ஃபுல் தண்ணி தான். அந்த சைடு தெரியுதா? இதுதான் ஆக்சுவலி வந்து இதில் தான் வந்து தண்ணி லைக் ரப்பரோட அந்த இது வந்து அதில் விழும். தெரியுதா? இதில் பார்த்ததால தெரியுது. ஸோ இதில் வந்து விழும். அவங்க வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. லைக் ஒரு பக்கெட் ஆர் சம்திங் அதில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நான் இதில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது, அது வழியாக நான் அந்த சைட் போய் காமிக்கிறேன். இதில் தெரியல. பார்த்தீங்களா? இதில் தான் வந்து ரப்பரோட இது வந்து விடும். இப்போ தண்ணி இருக்குது. ஆக்சுவலி மழை பெய்தனால தண்ணி இருக்குது. பட் இந்த இதில் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்கல்ல, இது வழியாக இப்படியே வந்து இங்கே விழுந்து இங்கே வந்து ரப்பர் விழும். அதை வந்து அவங்க வந்து ஒரு பக்கெட் ஆர் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ரப்பர் ஷீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்லேயுமே இதில் ஒன்று இருக்குது. எங்கள் வீட்லேயுமே ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து லைக் பிளெயின்
ஷீட் மாதிரி லைக் இந்த இது பார்த்தா தெரியும்ல, இது கொஞ்சம் பிளெயினாக இருக்குல்ல, பிளெயின் ஷீட்டு. அண்ட் இதில் வந்து லைன் இருக்கும். ஸோ இது வந்து லைன் வந்து வர்ற மாதிரி ஒரு ஷீட். ஸோ இதெல்லாம் வந்து ரப்பர், எரேசர் இதெல்லாம் வந்து இதில் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இங்கே ஏரியாவே வந்து சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே ரப்பர் தான். அந்த சைடுமே ரப்பர் தான் இருக்குது. அந்த சைடு அதுக்கு இந்த ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடுமே ரப்பர் தான். அண்ட் இந்த ரோடுமே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் காமிச்சு தரேன். இது பார்த்தீங்களா, தெரியுதா? இது வந்து ரப்பர் காய். இதுதான் வந்து இதுக்குள்ளே இது வந்து ரப்பரோட ஒரு சீடு அப்படின்னு என் அம்மா பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. சீடுன்னு இந்த ரப்பரோட ஒரு காய் அப்படி தான் சொல்லலாம், வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு ரப்பரோட காய். இந்த ரோடுமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்த ஏரியா வழியாக தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நல்லா இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி பார்க்குறதுக்கு. இந்த சைடு யாரோடதோ ரப்பர் தோட்டம். நம்ம வந்து உள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா திட்டுவாங்க. ஆனால் கேட் ஓப்பனில் தான் இருந்துச்சு, அதான் உள்ளே வந்தேன். பட் உள்ளே வந்தால் திட்டுவாங்க. ஆக்சுவலி யாராச்சும் ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து திட்டுவாங்க. ஸோ அதான் இது வந்து சும்மா காமிக்கிறதுக்காக வந்தேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கேரளா பார்டரில் வந்து எப்படி இருந்துச்சு, லைக் ரப்பர் மரம் அங்கே இருக்கிற வைப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இனிமேல் வந்து நாகர்கோயில் வைப்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக நேச்சர். ஸோ அப்படியே வந்து பார்த்தாலே வந்து ஒரு என்ன சொல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி செம்ம நேச்சர்ஸ் இப்படி பார்த்துட்டே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எஸ், நான் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறமா மொட்டை மாடியில் வந்து பார்த்தா ஒரு நல்ல சீனரி, சன்செட் வியூ அண்ட் சுற்றியுமே வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸு எல்லாமே வந்து ஒரு செம்ம வைப் கொடுத்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி போத்தீஸ்க்கு வந்துட்டு என் அம்மாவுக்கு எடுக்கிற கேப்பில் நானும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்து லாஸ்ட்டில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கான டே. நைட்டுக்கு டின்னருக்கு கொத்து பரோட்டா அண்ட் பரோட்டா சாப்பிட்டு அன்றைக்கான டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.